புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். திமுகவினர் எதற்காக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? அவர்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தல் மே 16ஆம் தேதி நடக்கவுள்ளதை உள்ளிட்டு திமுக கட்சியினர் தங்களது வேட்பாளர் பட்டியலை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அறிவித்தனர். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் சதீஷ் என்பவரை வேட்பாளராக திமுக தலைமை கழகம் அறிவித்தது. இந்த சதீஷ் என்பவர் யார் என்று தெரியவில்லை. இவருக்கு எதுக்காக இந்த ஆலங்குடி தொகுதியை ஒதுக்கியுள்ளனர் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர் கடந்த 4 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று திருவரங்குளத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஒரு 2 தொண்டர்கள் அங்கிருந்த செல்போன் டவர் மீது ஏறி திமுக வேட்பாளரை மாற்றக் கோரி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக அவர் கூறுகையில் கிட்டத்தட்ட மெய்யநாதன் என்பவர் அறந்தாங்கி ஒன்றிய குழு தலைவராக உள்ளார். அவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளார். அவரிடம் கேட்போம். சார், எதுக்காக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? எது சம்பந்தமா நடத்திட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களையும் தளபதி அவர்களையும் அரியணை ஏற்றுவதற்கு தமிழ்நாடு ஆர்வத்தோடு இருக்கு. பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அதில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 தொகுதியையும் திமுக வேட்பாளரை வெற்றி பெறணும் எல்லாரும் மாவட்டமே ரொம்ப எழுச்சியா இருக்கு. அதுல இந்த ஆலங்குடி தொகுதி 5 முறை கூட்டணிக்கே ஒதுக்கி எங்களுக்கெல்லாம் கட்சியில் உள்ளவர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிருப்தியா இருந்துச்சு. இந்த தரம் டாக்டர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் எங்கள் திமுகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினத்தில் எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். இந்த தொகுதி ஆலங்குடி தொகுதி பெரிய எழுச்சியா இருந்தது. இந்த தொகுதியில் 10 ஆண்டு காலமாக சேர்மனாக உள்ள அறந்தாங்கி தொகுதியில் சேர்மனாக உள்ள சிவ மெய்யநாதன் அவர்கள் இந்த தொகுதியை நல்லா ஒவ்வொரு வீட்டில் உள்ள பேரு எத்தனை குடும்பம் அங்கங்கமாக அவருக்கு தெரியும். ஏற்கனவே நல்லது கெட்டது இறந்தால் வாழ்ந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அவர் போகாத இடமே இல்லை. அப்படி மக்களுக்கு நல்ல பரிச்சயமாக உள்ள மெய்யநாதன் அவர்கள் தான் நமக்கு வேட்பாளர். இப்ப நீங்க தலைமைக்கு உங்களுடைய தலைமை இது குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால், வேட்பாளரை மாற்றாவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? வேட்பாளரை மெய்யநாதன் எல்லாரும் எதிர்பாராத விடமா திடீர்னு அறிக்கை சதீஷ் என்பவர் ஏடிஎம்கேக்கார சதீஷ் என்பவருக்கு அறிவிச்சுட்டாங்க தலைமை. எங்களுக்கெல்லாம் தாங்க முடியாத துயரம். அதனால நாங்க அங்கே இன்னைக்கு 5வது நாளாக திருவரங்குளம் பகுதியில் பெரிய போராட்டத்தை நடத்துறோம். தொடர்ந்து எங்க போராட்டம் நடத்திக்கே இருப்போம். தலைமை எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து சிவ மெய்யநாதன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்களுடைய போராட்டம் தொடரும். தயவு செய்து இந்த தலைவரும் தளபதியும் எங்களுடைய போராட்டத்தை பரிசீலனை செய்து மெய்யநாதன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கணும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அதாவது இவரோட முக்கிய கோரிக்கை என்னவென்றால், மெய்யநாதனுக்கு இவருடைய தொகுதியை ஒதுக்க வேண்டும். அது நடக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதே அவருடைய கருத்தாக உள்ளது.